எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் வெளியாயிருக்கு. நம்முடைய ஜெயம் ரவி அவர்கள் தற்கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அதற்கு முன்னாடி அவருடைய மனைவி கிட்ட பேசியிருக்கிறாரு. அந்த ஒரு குறிப்பிட்ட தகவல் தற்போது வெளியாகி எல்லாரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குது. அவர் மனைவி கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாரு, அவர் தற்கொலை பண்ணி அதன் பிறகு இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது, இப்படி பல அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவர் இறப்பதற்கு முயற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி கூட தன்னுடைய மனைவி கிட்ட அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தான் திரும்ப சொல்லியிருக்கிறாரு. இதுதான் இப்போ மிகப்பெரும் அளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு. வாங்க என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இன்றைக்கி தமிழகம் முழுக்கவே எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா ஜெயம் ரவியுடைய பேட்டியை பற்றி தான். ஜெயம் ரவியுடைய பேட்டியை பற்றி பேசாத இடம் கிடையாது. சிட்டியில் மட்டும் கிடையாது, கிராமத்தில் கூட இப்போ இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே பொதுவாக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் நல்ல மனைவி அமையிறது ரொம்ப வாழ்க்கையில் முக்கியமான விஷயம். இரண்டுமே இரண்டு கண்கள். எப்படி பணம் முக்கியமோ அதை விட ஒரு மடங்கு மேலே வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமான வாழ்க்கைக்கு ஒரு நல்ல மனைவி முக்கியம். ஜெயம் ரவி அவர்கள் நல்ல மனுஷன், ரொம்ப திறமை படைத்தவர். இது எல்லாமே இருந்தும் மனைவி சரியில்லாத காரணத்தினால இன்றைக்கி பேட்டியில் இப்படி ஒரு கதற நிலைமைக்கு வந்துட்டார். அவரே ஒரு பேட்டியில் ரொம்பவே தெளிவாக சொல்லியிருப்பார். என்னுடைய அப்பா அம்மா இந்த கல்யாணத்துக்கு விருப்பத்தை தெரிவிக்கவே இல்லை. அந்த கல்யாணத்தை அன்றைக்கி கூட கடைசீட்டில் பூ போடும்போது கூட தொலைஞ்சு போ அப்படிங்கிற மாதிரி தான் பூ போட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. அதையும் மீறி நான் கல்யாணம் பண்ணேன். இன்றைக்கி நான் அனுபவிக்கிறேன். எங்கள் அப்பா அம்மாவுடைய பேச்சை கேட்டிருந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன், அவங்க மனசு கோணாமல் நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன், இன்றைக்கி நான் நல்லா இருந்திருப்பேன். நான் விஸ்காம் படித்து நடிக்க வந்தேன். நான் ஒன்றும் எங்களுடைய வாழ்க்கையில் முன்னாடி ஆரம்ப காலத்தில் பணக்கார குடும்பம்லாம் கிடையாது. ரொம்பவே கஷ்டப்பட்டு அடித்தளத்திலிருந்து நான் வந்தவேன். இன்றைக்கி எவ்வளோ நான் சம்பாரித்தோம், என்கிட்ட ரூபா கூட இல்லை. என் பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் அவள் பேரில் தான் வச்சேன், வீடு அவள் பேரில் தான் வாங்கினேன், எல்லா காசும் நான் அவள் பேரில் தான் வச்சேன். எதனால்? நம்பிக்கை தான். நம்ம பொண்டாட்டி தானே அப்படிங்கிற நம்பிக்கை தான் இன்றைக்கி எல்லாத்தையுமே என்கிட்டருந்து பிடுங்கிட்டு விட்டுட்டு அதுக்கும் மேலே என் பையனை கூட பார்க்க விடாமல் பண்ணிட்டாங்க. நான் வாழ்க்கையில் இத்தனை வருஷத்தில் இன்றைக்கி 45 வயசாகுது எனக்கு. நான் சந்தோஷமாக இருந்த ஒரே ஒரு தருணம் டிக் படத்தில் என் பையனோட நடித்தது மட்டும்தான். அந்த நாட்களை மட்டும்தான் நான் சந்தோஷமாக நினைக்கிறேன். ஆனால் அந்த பையனை கூட இன்றைக்கி என்னை பார்க்க விடாமல் பண்ணிட்டாங்க. ஒரு பாடி கார்டை போட்டு பார்க்க போனால் அந்த பாடி கார்டை வச்சு அடித்து துரத்துறாங்க அப்படின்னு சொன்னது உண்மையாலும் எல்லாருக்குமே கவலைகரமாக இருந்துச்சு. இப்படி இருக்கு நேயர்களே, ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய ஆக்டரு, எவ்வளோ நடிகைகளை பார்த்துருப்பாங்க, எவ்வளோ அழகான நடிகைகள், எவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிருப்பாங்க. ஆனால் இதையெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷமான தருணம்னு சொல்லாமல் தன்னுடைய பையனோட நடித்த டிக் படம் தான் சந்தோஷமான தருணம்னு சொன்னால் அவர் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருப்பார். இன்றைக்கி அந்த பையனையும் அவங்ககிட்டருந்து பிடிக்கிட்டாங்க. கெனிஷான்னு ஒரு பொண்ணு வந்தால் மொத்த சமூக வலைத்தளங்களுமே அவரை கெனிஷாவை விமர்சித்தால் இவருக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்த கெனிஷாவை ரொம்ப உச்சக்கட்டமாக சமூக வலைத்தளங்களில் விமர்சித்தனால இன்றைக்கி கெனிஷாவும் போயிட்டாங்க, மகனும் போயிட்டாங்க, ஆதரவு கொடுத்த கெனிஷாவும் போயிட்டாங்க. அப்படிங்கிறதுனால அந்த மனுஷன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி கதறியிருக்கிறாரு. இன்றைக்கி வீட்டில் தற்கொலையும் பண்ணியிருக்கிறாரு. தற்கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி தன்னுடைய மனைவி கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, என் வாழ்க்கையில் என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே நீ எடுத்துக்கிட்ட, நீ கையை அறுத்து நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு நினைக்குமா. நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, நான் இல்லாமல் வாழ முடியாதுன்னு நினச்சிக்கிட்டேன். நீ அதுக்காக கல்யாணம் பண்ணல, என்ன நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணுற. இன்றைக்கி அந்த பையனையும் என்கிட்டேருந்து பிடிங்கிட்ட, அந்த கெனிஷாங்கிற பொண்ணை என்கிட்டேருந்து என்ன பண்ணி துரத்த முடியுமோ அந்த பொண்ணையும் என்கிட்டேருந்து துரத்த வச்சுட்டேன். இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை. என்னமோ ஏதோ பிளாக் மேஜிக் பண்ணி இன்றைக்கி ரத்த வாந்தியை நான் வர வச்சுட்டேன். என்கிட்ட இப்போ உடலில் சத்தம் இல்லை, மனசில் தெம்பும் கிடையாது, எனக்குன்னு யாருமே கிடையாது. உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நான் செத்தா என்னோடய இதுக்கு கூட வராத அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. இந்த ஒரு குறிப்பிட்ட தகவல் வெளியாகி பல பேரை கண்கள் கலங்க வச்சிருக்குது. நேயர்களே, உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஜெயம் ரவிக்கு நடந்த துன்பம் எவ்வளோ துயரமானது, அவர் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ ஜெயம் ரவி அவர்கள் என்ன பண்ணால் அவர் மேல் சந்தோஷமாக இருப்பார்? அவருடைய பையனை அவர்கிட்டருந்து பிரித்தது அவருக்கு எவ்வளோ தூரம் காயமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கன்பாஸை தெரிவிங்க. நன்றி.